இறைவா, நான் மோயிசனை போலத்துக்கு வாயனாக இருந்தால் நீர் ஆரோனாக இருந்து எனக்காக பரிந்து பேசும். இறைவா, நான் எசையா இறைவாய்க்கினரை போல கரைபடிந்த நாவினை கொண்டிருந்தேன் என்றால் என் நாவை தொட்டு சுகப்படுத்தும். இறைவா, நான் சிறுவனாக இருக்கின்றேனே, எவ்வாறு இறை வார்த்தை இதனை புரிந்து கொள்வேன் என்று எரேமியா இறைவாய்க்கினரை போல தயங்குகின்றேன் என்றாள். அஞ்சாதே மகனே, உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று என்னை கரம் தாங்கி வழிநடத்தும். இறைவா, நான் எசேக்கியேல் இறைவாய்க்கினரை போல எவ்வாறு இறை வார்த்தை இதனை இம்மக்களுக்கு அறிவிப்பேன் என்று தயங்கி தடுமாறுகின்றேன் என்றாள். இறை வார்த்தை நிறைந்த ஏட்டு சுருளை என் வாயிலே திணித்து மெல்ல வைத்து வயிற்றிலிருந்து எழுப்பப்படுகின்ற உமது இறை வார்த்தையினால் இவர்களை நிரப்பியருளும். ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மூன்று பேர் இந்த 13 நாட்களில் உங்களை மறையுறையின் வழியாக, சிந்தனையின் வழியாக புனித கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாரை பற்றிய தெளிவுதனை உங்களுக்கு நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். நல்லா இருந்ததா? நல்லா இருக்குதா? ரொம்ப சந்தோஷம். ஆனால் எங்கள் 3 பேருக்குள்ள கோடி அற்புதரை பற்றிய ஒரு சில கருத்து முரண்பாடுகள் அல்லது பெயர் முரண்பாடுகள் இருந்திருக்கிறது. எனவே சுரேஷ் என்கிட்ட சொல்லும்போது, ஏன்னா கோடி அற்புதரை பற்றி அதிகமாக வரலாற்று பார்வையில் ஆராய்ச்சி செய்து அவருடைய ஆன்மீக அறிவு தெளிவு பெற்றவன் என்கின்ற முறையில் சில பல உண்மைகளை உங்களுக்கு முதலில் தெளிவுபடுத்திக் கொண்டு பின்னர் மறையுரைக்கு செல்வோம். கோடியற்பதனுடைய இயற்பெயர் என்ன? பெர்னாண்டோ. சரிதானே? மார்டின் என்பது அவருடைய தந்தையினுடைய பெயர். ஏன்னா சுரேஷ் மார்டின் சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அப்படிதானே? ஏன்னா ஒரு சில வரலாற்று குறிப்புகள் இப்படித்தான் குறிப்பிடுவார்கள். ஆனால் ஆராய்ச்சியின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பெர்னாண்டோ என்பது அவருடைய இயற்பெயர், தந்தையினுடைய பெயர் மார்டின். அவருடைய தாயினுடைய பெயர் சிலர் மரியா என்று குறிப்பிடுவார்கள், ஒரு சிலர் தெரேசா என்று குறிப்பிடுவார்கள். மரியாவா தெரேசாவா என்ற குழப்பம் இருக்கும். அதுக்கு ஒரே அடி அந்த அம்மா சொல்லிட்டாங்க, மரிய தெரேசான்ட்டாங்க சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். அதிகமாக மரியா என்றுதான் அவருடைய தாய்க்கு பெயர் சூட்டுகிறார்கள். காரணம் நான் கடைசி நாள் சொல்கிறேன். அதற்கான காரணத்தை கடைசி நாள் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஆனால் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் புனித இக்னேசியஸ் லொயோலா வரை ஏறத்தாழ 15 நூற்றாண்டுகளாக எழுதப்பட்ட அனைத்து புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நான் நிறைய புனிதர்களை பற்றிய என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு புனிதருடைய வரலாற்றை பற்றி படித்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது எனக்கு தெரிந்த வரையில் எந்த புனிதருடைய பிறந்த ஆண்டும் பிறந்த தேதியும் வரலாற்றின் அடிப்படையில் குறிப்பிடப்படுவது கிடையாது. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. அது அந்தோனியாராக இருந்தாலும் சரி, அசிசி பிரான்சிஸாக இருந்தாலும் சரி, தாய் கிளாராவாக இருந்தாலும் சரி, வனத்தந்தோனியாராக இருந்தாலும் சரி, அம்ப்ரோசியாராக இருந்தாலும் சரி, பெரிய கிரகோரியாராக இருந்தாலும் சரி, இக்னேசியஸ் ஆஃப் லொயோலாவாக இருந்தாலும் சரி, டாமினிக்காக இருந்தாலும் சரி, பொனவெந்தூரராக இருந்தாலும் சரி. காரணம், பிறந்த குறிப்பு கிடையாது, திருமுழுக்கான குறிப்பும் கிடையாது. இறக்கும் பொழுது அவர்களுக்கு புனித நிலைக்கு உயர்த்தப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் தான்
அவர்களை பற்றிய வாழ்க்கை வரலாறு எழுதப்படும். அதன் அடிப்படையில் அவர் எந்த வயதில் இறந்திருப்பார் என்று அவருடைய நண்பர்கள் வழியாக அல்லது பெற்றோரின் வழியாக அல்லது உடன் பிறந்தவர்களின் வழியாக கேட்டறிந்து ஒருவேளை கோடியற்புதர் 36 வயதில் இறந்தார். வரலாற்றின் அடிப்படையில் 36 வயதில் இறந்தார். ஃபாதர் மரியந்தோனி 35 சொன்னார். ஆனால் 36 வயதில் இறந்தார். ஆனால் அவருடைய உடல் கூறு ஆராய்ச்சி கிபி 1981 திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் அவருடைய உடலை உடல் கூறு ஆராய்ச்சிக்கு ஒப்படைத்த பொழுது அதன் அடிப்படையில் அவர் அதிகமாக 40 அல்லது 41 வயதில் அவர் இறந்திருக்க வேண்டும் என உடல் கூறு ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயதை அடிப்படையாக கொண்டுதான் அவருடைய பிறந்த வருடத்தையும் பிறந்த தேதியையும் குறிப்பிடுவார்கள். எனவேதான் அசிசி பிரான்சிஸ் எந்த வருடம் பிறந்தார் என்றால் 1181 என்று வரலாறு சொல்லும், 1182 என்றும் வரலாறு சொல்லும். இரண்டுமே உண்மைதான். ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த வயதை அடிப்படையாக கொண்டுதான் பிறந்த வருடத்தை அவர்கள் அன்றைய காலகட்டத்தில், இன்னைக்கு நமக்கு எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுனால என்னுடைய பிறந்த தேதி தெரியும். ஆனால் என்னுடைய மூத்த அண்ணன்ட்ட போய் உனக்கு பிறந்த தேதி என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அவனுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவனுக்கு ஒரு 25 வயசு டிஃப்ரென்ஸ் எனக்கும் என்னுடைய மூத்த அண்ணனுக்குமே. ஆனால் எங்கள் அண்ணன்ட்ட கேட்டால் அவனுக்கு பிறந்த தேதி தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா எழுதி வச்ச குறிப்பிட்ட அந்த டைரியில் தான் அவன் எப்போ பிறந்திருக்கிறான் அப்படிங்கிறது எனக்கே இது ஒரு கடந்த ஆண்டு தான் எனக்கு தெரியும் அவனுடைய வயசு என்ன, முழுமையான வயசு என்னன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? 50 வருடத்திற்கு முன்பாகவே இந்த சிக்கல்னா 800 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படிங்கும்போது பெரிய சிக்கல் இது உண்டு. இப்போ எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? சூப்பர். மோட்சத்துக்கு செல்வதற்கான வழிகள் எத்தனை மொத்தம்? மோட்சத்துக்கு செல்வதற்கான வழிகள் மொத்தம் எத்தனை? 6. ஃபாதர் சுந்தர் தான் எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஏன்னா ஆன்மீகத்தின் மீது அதிகமான தாகம் கொண்டு விவிலியத்தை கொஞ்சம் இதாகிட்டேன். சரிதானே? 6. அந்நியராக வாழ்தலும் அல்லது அந்நியரை காண்பதும் அந்நியரை நாம் பராமரிப்பதும் மோட்சத்திற்கு செல்வதற்கான வழி அதில் சேரும். சரிதானே? சூப்பர். இப்போ என்ன தலைப்பு? புனித அந்தோணியாரின் கரங்களில் லீலி மலர். புனித அந்தோணியார் காலகட்டத்தில் தான் மிடிவல் காலம் என்று சொல்லுவார்கள். புனித அந்தோணியார் காலகட்டத்தில் தான் தாய் மரியாளை பற்றி இவ்வாறாக ஒரு பாரம்பரியம் நமக்கு குறிப்பிடப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் முதலாக இந்த லீலி மலரானது தாய் மரியாவை குறிப்பதாகவும் தாய் மரியாளுடைய கரங்களில் இந்த லீலி மலர் வரைபடம் வரைந்ததாகவும் வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதன் அடிப்படையில் அதை வரைந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது இந்த பாரம்பரியமாக இருக்கட்டும், எதற்காக தாய் மரியாளுடைய கரங்களில் லீலி மலர் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் அற்புதமாக குறிப்பிடுகிறார்கள். கபிரியேல் அதிதூதர் வானதூதர் தாய் மரியாளிடத்தில் தோன்றிய பொழுது அவருடைய கரங்களிலே இந்த லீலி மலரை கொடுத்தார் என்று பாரம்பரியம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதன் அடிப்படையில் இந்த லீலி மலருடைய சிறப்பு என்ன, இந்த பண்பு தான் என்ன என்று பார்க்கின்ற பொழுது தாய் மரியாளுடைய கரங்களில் இருக்கின்ற லீலி மலருக்கு 3 வகையான சிறப்பு பண்புகள் இருக்கிறது என்று சுட்டி காட்டுகிறார்கள். முதலாவதாக அவருடைய புனிதத்தன்மை, இரண்டாவதாக அவருடைய நன்மைத்தனம், மூன்றாவதாக அவருடைய தூய்மை வாழ்வு. அவருடைய புனிதத்தன்மையும் அவருடைய நன்மைத்தனமும் அவருடைய தூய்மை வாழ்வையும் அடிப்படையாக கொண்டுதான் தாய் மரியாளுடைய கரங்களில் லீலி மலர் இருப்பதாக நமக்கு பாரம்பரியம் சுட்டி காட்டுகிறது. அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம், மத்தேயு நற்செய்தி 5வது பிரிவு 1 தொடங்குகின்ற இந்த வசனங்களில் இந்த 8 மலைப்பொழிவு வசனங்களும் இந்த 8 வசனங்களுமே எதை குறிப்பிடுகிறது? இதே நன்மைத்தனத்தையும் இதே புனிதத்தன்மையும் இதே தூய்மை வாழ்வையும் குறிப்பிடுகிறார்கள். எனவே ஒரு மனிதர் புனிதராக வேண்டும் என்றால் இந்த 8 பண்புகளை பெற்று இருக்க வேண்டும். ஒரு மனிதர் புனிதராக வேண்டும் என்றால் அவர் லீலி மலராக வாழ வேண்டும் என்ற அழைப்பை பெறுகிறார்கள். அப்போ புனிதர்கள் யார்? தாயாம் திரு அவையில்
தாயாம் திரு அவையில் 4 வகையான ஏகப்பட்ட புனிதர்கள் இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான புனிதர்கள் இருக்கிறாங்க. எங்க சபையிலேயே 100கணக்கான புனிதர்கள் இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த வரையில் சேசு சபையும் பிரான்சிஸ்கன் சபையிலையும் தான் அதிகமான, தாயாம் திரு அவையில் அதிகமான புனிதர்கள். அதன் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான புனிதர்கள் இருக்கிறார்கள். தாயாம் திரு அவை அவர்களை புனிதர்களாக அங்கீகரித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த புனிதர்களை 4 வகைப்படுத்தலாம். இந்த 4 வகையை 8 பிரிவுகளாக நாம் பிரித்து பார்க்கலாம். அத்தனை புனிதர்களும் இந்த 4 வகையில் தான் அடங்குவார்கள். அவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக சாதனை புரிந்த புனிதர்கள், சாதனை புரியாத புனிதர்கள். இரண்டாவதாக பாவம் செய்த புனிதர்கள், பாவம் செய்யாத புனிதர்கள். மூன்றாவதாக துன்பப்படுத்தப்பட்ட புனிதர்கள், துன்பப்படுத்தப்படாத புனிதர்கள். நான்காவதாக சட்டத்தை ஏற்ற புனிதர்கள், சட்டத்தை ஏற்க மறுத்த புனிதர்கள். இந்த 4 வகைதான் புனிதர்களை நாம் வகைப்படுத்தலாம். அதன் அடிப்படையில் சாதனை புரிந்த புனிதர்கள், சாதனை புரியாத புனிதர்கள். சாதனை புரிந்த புனிதர்களில் முதன்மையானவராக புனித சவேரியார். சாதனை புரிந்த புனிதர்களில் முதன்மையானவராக புனித சவேரியார். எங்க பணி செஞ்சாரு? ஐயோ, எந்த நாட்டில் பணி செஞ்சாரு? இந்தியாவில் பணி செஞ்ச. எத்தனை ஆண்டுகள் பணி செஞ்சார்? எத்தனை ஆண்டுகள் பணி செய்தார்? 10 ஆண்டுகள் பணி செய்தார். ஆனால் ஏன்னா நமக்கு தான் அந்த பெருமை இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கிற மொத்தம் 73 கடற்கரை பகுதிகள் என்று குறிப்பிடுகிறார்கள். தூத்துக்குடியிலிருந்து அப்படியே திருவனந்தபுரம் வரைக்கும் உள்ள இந்த கடற்கரை பகுதிகளில் அன்றைய காலகட்டத்தில் ஏறத்தாழ 73 கடற்கரை கிராமங்களில் இருக்கின்ற ஏற்கனவே இருந்த கிறிஸ்தவர்களும் அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லாத பிற மதத்தை சார்ந்தவர்களையும் ஒரு நாளைக்கு அவர் கடிதம் எழுதுகிறார். புனித இக்னேசியஸ் லோயோலாவுக்கு கடிதம் எழுதுகிறார். ஒரு நாளில் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து என்னுடைய கைகள் எல்லாம் சோர்ந்து போய் வேதனையையும் துன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய கைகள் சோர்ந்து போய் விட்டன என்று மிகப்பெரிய லட்சமான மக்களை திருமுழுக்கு கொடுத்து கிறிஸ்துவ மறைக்கு அழைத்து வந்த பெருமை, சாதனை புரிந்த பெருமை புனித சவேரியாரை சாரும். சாதனை புரிந்த புனிதர்களில் முதன்மையானவராக புனித சவேரியார் இருக்கிறார். நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிந்தவரை சாதனை புரியாத புனிதர்களில் முதன்மையானவராக குழந்தை திரேசம்மாள். நான் ஏன் இவங்க 2 பேரும் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் எதுக்கு பாதுகாவலர்? மறைபரப்பு பணியாளர்களின், அதாவது ஒரு இடத்துல இருந்து அதை விட கஷ்டமா உள்ள ஒரு இடத்துல போய் மறைபரப்பு பணி செய்கின்ற அத்தனை பேருடைய பாதுகாவலர்களாக புனித சவேரியாரும் புனித குழந்தை திரேசம்மாவையும் தாயாம் திரு அவை சொல்லுது அவர்களை வாழ்த்துகிறது என்று பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் குழந்தை திரேசம்மாள் ஒரு 4 சுவர்களுக்குள் அடைபட்ட மௌனமட வாழ்க்கை வாழ்ந்தாலும் உலகத்தில் இதுவரை இன்று பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இனிமேல் பிறக்கப் போகின்ற அனைத்து பாவிகளுக்காக, அவருடைய மனமாற்றத்திற்காக, அவருடைய மனமாற்ற வாழ்வுக்காக ஜெபித்து மரித்தவர். எனவேதான் அவர் சாதனை புரியாத புனிதராக இருந்தாலும் அனைத்து மறைபரப்பு பணியாளர்களுடைய பாதுகாவலராக தாயாம் திரு அவை அவரை அங்கீகரித்திருக்கிறது என்று பார்க்கிறோம். சாதனை புரிந்த புனிதர்கள், சாதனை புரியாத புனிதர்கள். இரண்டாவதாக பாவம் செய்த புனிதர்கள், பாவம் செய்யாத புனிதர்கள். பாவம் செய்த புனிதர்களில் முதன்மையானவராக திரு அவையினுடைய 2 தூண்கள், ஒருவர் பேதுரு, மற்றொருவர் பவுலடியார். புனித பவுலடியார் தான் பாவம் செய்த புனிதர்களில் முதன்மையானவராக புனித பவுலடியார் இருக்கிறார். காரணம், அவருடைய 2ஆம் தூதரை பயணத்தில் ஏறத்தாழ 3000 மைல்கள் தொலைவு பயணமாக சென்று அங்க இருக்கின்ற ஏராளமானவர்களை, அந்நியர்களை, புறையெழுத்து மக்களை கிறிஸ்துவ நெறிக்கு அழைத்து வந்து மிகப்பெரிய சாதனை புரிந்த பவுலடியாரை பற்றி அழகாக இறைவழிஞர்கள் குறிப்பிடுவார்கள். எந்த அளவுக்கு அவர் கொரிந்து திருச்சபையை ஏற்படுத்தினாரோ
பிலிப்பிய திருச்சபை ஏற்படுத்தினாரோ அல்லது தெசலோனிக்க திரு அவையை ஏற்படுத்தினாரோ, எந்த அளவுக்கு அவர் திரு அவையை கட்டி எழுப்பினாரோ அதே அளவுக்கு அவருடைய கோபத்தாலும் அவருடைய உணர்ச்சி வசப்படுதலினாலும் அதே திரு அவையை அழித்தொழித்தவரும் புனித பவுலடியார். பவுலடியாருடைய தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரே கட்டுவார், அவருடைய கோபத்தினாலும் அவருடைய உணர்ச்சி வசப்படுதலினாலும் அதே திரு அவையை பலபடி அழிச்சிட்டு அதுக்கப்புறமும் மீண்டும் 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 கட்டுவார். பாவம் செய்த புனிதர்களில் முதன்மையானவராக புனித பவுலடியார் இருக்கிறார். பாவம் செய்யாத புனிதர்களில் முதன்மையானவராக புனித டோம்னிக் சாவியோ, புனித டோம்னிக் சாவியோ, புனித ஜான் போஸ்கோ புனித டோம்னிக் சாவியோ பற்றி ஒரு கடிதம் எழுதுகிறார். இவ்வாறாக அந்த கடிதம் குறிப்பிடப்படுகிறது. எனக்கு தெரிந்த வரையில் குழந்தை பருவத்திலிருந்து இறக்கும் தருவாயில் இருந்த டோம்னிக் சாவியோவை பற்றி நான் நன்கு அறிவேன். இந்த குழந்தை, இந்த சிறுவன், இந்த இளைஞன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு பாவமும் அறியாத மாசற்ற சிசு என்று மிக அற்புதமாக புனித டான் போஸ்கோ இந்த டோம்னிக் சாவியோவை பற்றி எழுதுகிறார் என்று பார்க்கிறோம். எனவே பாவம் செய்யாத புனிதர்களில் முதன்மையானவராக புனித டோம்னிக் சாவியோ இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக துன்புறுத்தப்பட்ட புனிதர்கள், துன்புறுத்தப்படாத புனிதர்கள். துன்புறுத்தப்பட்ட புனிதர்களில் நம்முடைய செம்மண் பூமியில் ரத்தம் சிந்தி அந்த மண்ணை செம்மையாக்கி இன்று நமக்கெல்லாம் ஒரு பேராலயமாக இன்று எழுப்பப்பட்டு, கத்தீட்ரலாக எழுப்பப்பட்டு, பேராலயமாக எழுப்பப்பட்டு இன்று ஏராளமான அருள் வளங்களை, ஆசீர்வாதங்களை, புதுமைகளை, அற்புதங்களை வழங்கி கொண்டிருக்கின்ற புனித துன்புறுத்தப்பட்டு மறைசாட்சியாக மரித்த புனிதர்களில் முதன்மையானவராக புனித அருளானந்தர். துன்புறுத்தப்படாத புனிதர் புனித தாமஸ் அக்வினாஸ். இங்க இருக்கின்ற அருள் பணியாளர்கள் அனைவரும் இறையில் படிக்கின்ற பொழுது அல்லது தத்துவையில் படிக்கின்ற பொழுது அதிகமாக புனித தாமஸ் அக்வினாஸினுடைய எழுத்துக்களை நாங்கள் படித்தே ஆக வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில் மாண்புயர்தம் பாடுறோமே, அந்த மாண்புயர்தம் யார் எழுதினது? தாமஸ் அக்வினாஸ் எழுதினது. இப்படி தாயாம் திரு அவையில் அவர் சபையில் சேர்ந்தது முதல் அவருடைய இறப்பு காலம் வரை துன்புறுத்தப்படாமல் மிகவும் பெருமைக்குரியவராக, போற்றுதலுக்குரியவராக, மாண்புக்குரியவராக இந்த தாயாம் திரு அவை புனித தாமஸ் அக்வினாஸை துன்புறுத்தப்படாத புனிதர்களில் போற்றுதலுக்குரிய புனிதராக அவரை தாயாம் திரு அவை அங்கீகரித்திருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். நான்காவதாக சட்டத்தை ஏற்ற புனிதர்கள், சட்டத்தை ஏற்க மறுத்த புனிதர்கள். சட்டத்தை ஏற்ற புனிதர்களில் முதன்மையானவராக புனித அசிசி பிரான்சிஸ் இருக்கிறார். காரணம், அவருடைய காலத்தில் ஏறத்தாழ நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2000 குழுக்கள் தரித்திர ஏழ்மையை பின்பற்றி தூய ஆவியானவருடைய தூண்டுதலால் நற்செய்தியை வாழ்வாக்கி அந்த குழுக்களுக்கு மத்தியில் ஏறத்தாழ அனைத்து குழுக்களுமே தப்பறையாளர்களாக திரு அவையை விட்டு வெளியேறி தான் தோண்டித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அசிசி பிரான்சிஸ் அதே தரித்திர ஏழ்மையை, அதே தூயாவியானவருடைய வழிநடத்துதலை, அதே நற்செய்தி வாழ்வை வாழ்ந்து காட்டி தாயாம் திரு அவையில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை இன்றளவும் உலகத்திலேயே அதிகமான அருள் சகோதரிகளையும் அதிகமான அருள் பணியாளர்களும் கொண்ட ஒரே சபை 800 ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகமான அருள் பணியாளர்களையும் அதிகமான அருள் சகோதரர்களையும் கொண்டு வாழ்கின்ற இந்த புனித சபையை உருவாக்கிய பெருமை புனித அசிசி பிரான்சிஸையே சாரும். சட்டத்தை ஏற்ற புனிதர்களில் முதன்மையானவராக புனித அசிசி பிரான்சிஸ் இருக்கிறார். சட்டத்தை ஏற்க மறுத்த புனிதர்களில் முதன்மையானவராக யாரு நினைக்கிறீங்க? சட்டத்தை
ஏற்க மறுத்த புனிதர்களில் முதன்மையானவராக கோடி அற்புதர் புனித புனித பதுமை அந்தோணியார் இருக்கிறார். ஆச்சரியப்படுவீர்கள், ஆனால் அதுதான் உண்மை. அவர் கோடி புதுமைகளை செய்பவராக உங்களுக்கு தெரியலாம், ஆனால் வரலாற்றில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்பது வேறு. அது ஒரு வரலாறு, ஒரு சரித்திரம். அவருடைய புனித வாழ்வை பற்றி எழுதியவர்கள் ஒரு சில வரலாற்று உண்மைகளை மறைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் தெரிந்தது போல 5 மறைசாட்சிகள் மொரோக்கோவிலே மரித்தார்கள். எனவே அவர்களை இந்த கோயம்பராவில் இருக்கின்ற திருச்சிலுவை மடத்தில் புதைக்கின்ற பொழுது அதற்கு வழிகாட்டியாக, துணையாக, தூண்டுதலாக, உறுதுணையாக இருந்த இந்த பெர்னாண்டோ என்கின்ற இந்த அந்தோணி இந்த பிரான்சிஸ்கன் துறவிகளை பார்த்து, இந்த மறைசாட்சிகளை பார்த்து பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார் என்பது நீங்கள் வாசித்த புத்தகம். ஆனால் அதனுடைய உண்மை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அதனுடைய வரலாறு என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அவர் வாழ்ந்த அந்த கோயம்பராவில் இருக்கின்ற அந்த திருச்சிலுவை மடத்தில், அவர் வாழ்ந்த அந்த திருச்சிலுவை மடத்தில் 2 குழுக்களாக பிரிந்து கிடந்தார்கள். ஒருவர் ஜான் என்கின்ற ஆபட், மற்றொருவர் வெறும் ஜான் என்கின்ற இந்த மௌனமட அகுஸ்தினார் துறவி. இதில் இந்த ஜான் ஆபட் என்கின்ற இந்த மௌனமட ஏறத்தாழ 100கணக்கான மௌனமட துறவிகள் கொண்ட இந்த கோயம்பரா மௌனமடத்தில் இந்த ஜான் ஆபட் அங்க இருக்கின்ற போர்ச்சுகல் நாட்டு மன்னன் முதலாம் அல்போன்சுஸ் என்கின்ற இந்த அரசனுக்கு அவனுக்கு அடிபணிந்தவனாக, அவனுடைய குரலை கேட்பவனாக, அவன் எதை விரும்புகிறானோ அதை செய்பவராக, அதிலும் சிறப்பாக தாயாம் திரு அவையை ஏற்க மறுத்தவராக, திருத்தந்தையுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட மறுத்தவராக, திரு அவையினுடைய ஒரு உறுப்பினராக, அங்கத்தினராக வாழ மறுத்து இந்த அரசனுக்கு தூபம் காட்டுகின்ற இந்த வாழ்வு வாழ்ந்த ஜான் ஆபட் என்பவருக்கு எதிராக இன்னொரு ஜானும் அவரோடு இணைந்த இந்த பெர்னாண்டோவும் போர்க்கொடி எழுப்புகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த பெர்னாண்டோ தொடர்ந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்த திருத்தந்தைக்கு தொடர்ந்து கடிதங்களை எழுதி கொண்டிருக்கிற, ஒன்றல்ல இரண்டல்ல பல 100 கடிதங்களை எழுதி அதற்கான எந்த பதிலும் எந்த விடையும் கிடைக்காத பட்சத்தில் வெறுப்பினுடைய உச்சத்தில் சட்டத்தை ஏற்க மறுத்தவராக இந்த புனித அகுஸ்தினார் சபையிலிருந்து புனித பிரான்சிஸ்கன் சபையை தெரிந்தெடுத்தார் என்பது வரலாறு. சட்டத்தை ஏற்க மறுத்த புனிதர்களில் முதன்மையானவராக புனித பதுமை அந்தோணியார் இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். எனவேதான் அசிசி பிரான்சிஸ் கிபி 1226 அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி இறந்த பின்பாக நடந்த சபை பொதுக்கூட்டத்தில் திருத்தந்தை 9ஆம் கிரகோரியார் அவருடைய தலைமையில் இந்த சபையானது அசிசி பிரான்சிஸுடைய ஆன்மீகத்துக்கு எதிராக, அசிசி பிரான்சிஸுடைய தரித்திர ஏழ்மைக்கு எதிராக, அசிசி பிரான்சிஸுடைய சகோதரத்துவ வாழ்வுக்கு எதிராக, அதிலும் குறிப்பாக அசிசி பிரான்சிஸுடைய இந்த மைனாரிட்டி என்கின்ற கடைநிலை வாழ்வை கடந்தவர்களாக மிகப்பெரிய 3 அடுக்கு மாடி கொண்ட பசிலிக்கா எழுப்பி அதன் அருகில் மிக பிரம்மாண்டமான ஒரு கான்வென்ட் கட்டிடத்தை எழுப்புகின்ற பொழுது அதற்கு எதிராக முதலாக போர்க்கொடி தூக்கியவர் புனித பதுமை அந்தோணியார். ஓராண்டல்ல, ஈராண்டல்ல, பல ஆண்டுகளாக தொடர்ந்து உரோமைக்கு பயணம் செய்து திருத்தந்தையின் முன்பாக சென்று அசிசி பிரான்சிஸுடைய உண்மை ஆன்மீகத்தை, தரித்திர வாழ்வை, அதிலும் குறிப்பாக சகோதர சகோதரியத்துவ வாழ்வை நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அவருடைய ஆன்மீகம் தான் எங்களுக்கு பெரிது, நற்செய்தி வாழ்வுதான் எங்களுக்கு வாழ்வாக்க முடியும் என்ற நம்பிக்கையில திருத்தந்தையினிடத்தில், ஆயர்களிடத்தில் தொடர்ந்து போராடியவர் இந்த பதுமை அந்தோணியார். சட்டத்தை ஏற்க மறுத்த புனிதர்களில் முதன்மையானவராக இந்த கோடி அற்புதர் புனித பதுமை அந்தோணியார் இருக்கிறார் என்பதுதான் வரலாறு. 3ஆவதாக பதுமை நகரிலே தன்னுடைய புரொவின்சியல் பதவியை துறந்தவராக பதுமை நகரிலே வசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற சூழ்நிலைகளை, ஏழை எளிய மக்களை, அவர் எப்பொழுதுமே ஏழை எளியவர்களுக்காக, கடைநிலை மக்களுக்காக வாழ்ந்த இந்த கோடி அற்புதர் அங்கு நடக்கின்ற அவலங்களை பார்க்கிறார். என்ன ஒரு பரிதாபம் என்றால், இன்றும் கந்துவட்டிக்கு எதிராக, பேங்கிங் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிஏ படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
எம்காம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிகாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேங்கை பற்றி நீங்கள் படிக்கணும்னு சொன்னால், கந்து வட்டியை பற்றி நீங்கள் படிக்கணும்னு சொன்னால், முதலாக கந்து வட்டிக்கு எதிராக சட்டம் இயற்ற வைத்தது புனித புனித பதுவை அந்தோணியார். இன்றும் பதுவாவில் இருக்கின்ற யூனிவர்சிட்டியில் இன்றும் அது பத்திரமாக வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்தோணியினுடைய தூண்டுதலின் பேரில் கந்துவட்டிக்கு எதிரான சட்டம் இயற்றப்பட்டுள்ளது என்று இன்றும் பதுவா யூனிவர்சிட்டியில் வைக்கப்பட்டு இருக்கிறது. அங்கு என்ன நடந்தது என்று பார்த்தீர்கள் என்றால், அந்த பதுவா நகரில் இருக்கின்ற இந்த குறுநில மன்னர்களாக இருக்கட்டும் அல்லது பெரும் மன்னர்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே ஏழை எளியவர்கள் ஏற்கனவே சொத்துக்களும் பணமும் வைரமும் வைடூரியமும் ஒன்று தாயாம் திருவையில் இருந்தது, அல்லது இந்த குறுநில மன்னர்களிடத்திலே மன்னர்களிடத்திலே இருந்தது. இவர்கள் சாதாரண ஏழை விவசாயிகளாக இருந்த அந்த நிலங்களிடத்திலே வட்டிக்கு பணம் கொடுத்து வட்டிக்கு மேல் வட்டி குட்டி போட்டு கடைசியில குடும்பத்தில் இருக்கின்ற ஏறத்தாழ அனைத்து ஆண்களையும் அவர்கள் ஒன்று சிறையில் அடைத்தார்கள் அல்லது கொன்று குவித்தார்கள். அவருடைய நில பட்டாக்கள் எல்லாம் குறுநில மன்னர்களிடத்தில் இருந்தது அல்லது மன்னர்களிடத்தில் இருந்தது. எனவே ஒன்று விதவையாக்கப்பட்டார்கள் அல்லது ஏழ்மையாக்கப்பட்டார்கள் அல்லது வீடு நிலமற்ற நிலையில அவர்கள் ஒன்றுமில்லாமைக்கு அந்நியர்களாக புறக்கணிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்த அந்த பெண்களுடைய கண்ணீரை, அந்த குழந்தைகளுடைய கண்ணீரை கண்ட இந்த கோடியற்புதர் புனித பதுவை அந்தோணியார் பதுவா வீதியிலே அனைத்து பெண்களையும் அனைத்து குழந்தைகளையும் ஒன்று திரட்டியவராக உங்களுக்கு மறைவுரையாளராக தெரியும், புதுமை வள்ளலாக தெரியும். ஆனால் உண்மை சாட்சியத்தின் வாழ்வு வாழ்ந்த இந்த கோடியற்புதர் பதுவா வீதியிலே அனைத்து பெண்களையும் அனைத்து குழந்தைகளையும் ஒன்றிணைத்தவராக அங்கே வீதிகளிலே இறங்கி போராட்டம் செய்தவர் இந்த மனித பதுவை அந்தோணியார். அந்த போராட்டத்தினுடைய உச்ச நிகழ்வுதான் குறுநில மன்னவர்கள் எல்லாம் பயந்தவர்களாக கோடியற்புதர் அப்பவே புதுமையின் வள்ளலாக இருந்ததனால ஏராளமானவர்கள் திரண்ட காரணத்தினால் இந்த குறுநில மன்னர்கள் எல்லாம் சேர்ந்து கோடியற்புதர் இடத்திலே நாங்கள் இந்த நில பட்டாக்களை எல்லாம் திருப்பி கொடுத்து விடுகிறோம், இந்த பணத்தை எல்லாம் நீங்கள் மொத்தமாக வைத்துக்கொண்டு அந்த பணத்திலிருந்து அவர் ஒரு பேங்க் ஆரம்பிச்சு பதுவேந்தனர் இவ்வளவு செஞ்சிருக்கிறார். ஒரு பேங்க் ஆரம்பிச்சு அந்த பேங்க்ல இருந்து அந்த மக்களுக்கு கடன் கொடுத்து அந்த கடனிலிருந்து எவ்வளவு திருப்பி கொடுக்க வேண்டும் என ஒரு வட்டி விகிதத்தை நியமித்து அற்புதமாக அனைத்து ஏழை எளிய விவசாய வீடு நிலமற்ற அனைத்து மக்களுக்காக வீதிகளில் இறங்கி போராடியவர் புனித புனித பதுவை அந்தோணியார். இன்றும் உங்களுக்காக கடன் பிரச்சனையா, குடும்பத்தில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கிறதா, போராடி கொண்டிருக்கிறீர்களா? வாருங்கள், அவர் உங்களுக்காக நிச்சயமாக வீதிகளில் இறங்கி போராடுவார். உங்களுக்காக நிச்சயமாக வீதிகளில் இறங்கி சாட்சியத்திற்கு உண்மைக்கு சாட்சியம் பகிர்கின்ற சரியான வாழ்வை உங்களுக்கும் அவர் வழிகாட்டி வாழ வைப்பார் என்பதுதான் வரலாறு. இப்படிப்பட்ட புனித பதுவை அந்தோணியார் எதற்காக லீலி மலரை தாங்கி நிற்கின்றார்? புனித வாழ்வுதான் வாழ்ந்தார். ஆனால் அந்த புனித வாழ்வில் அவர் தனக்கென ஒரு வாழ்வை தெரிந்தெடுத்து ஏழை எளிய மக்களுக்காக வீதிகளில் இறங்கி போராடி ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்த இந்த கோடியற்புதருடைய கரங்களில் எப்படி லீலி மலர் என்று பார்க்கின்ற பொழுது அவர் ஒருபுறம் சட்டத்தை ஏற்க மறுத்தவராக வாழ்ந்திருந்தாலும் மறுபுறம் அவர் புனிதத்தோடும் தூய்மையோடும் நன்மைத்தனத்தோடும் வாழ்ந்தார். எனவேதான் அவருடைய கரங்களில் லீலி மலர் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அப்ப எதற்காக புனித கோடியற்புதருடைய கரங்களில் லீலி மலர் என்று பார்க்கின்ற பொழுது இரண்டு நிகழ்வுகளை அதற்கு ஒரு காரணியாக சுட்டி காட்டுகிறார்கள். முதலாவதாக கிபி 1280 ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற ஒரு பகுதியில் ஜூன் மாதம் 13ஆம் தேதி திருவிழா முடிந்த பின்பாக
அங்கே வைக்கப்பட்ட லீலி மலர்கள் அங்கேயே அப்படியே வைக்கப்பட்டு அது அடுத்த வருடம் கிபி 1681 வருடம் ஜூன் மாதம் 13ஆம் தேதி அந்த கோடியற்புதருடைய அந்த சுரூபத்தின் முன்பாக வைக்கப்பட்ட அந்த லீலி மலர் மேலும் 2 கணுக்களை ஈந்து அந்த கணுக்களின் வழியாக மேலும் 2 லீலி மலர்களை கொடுத்து இந்த லீலி மலர்கள் மனம் கமழுகின்ற லீலி மலர்களாக வாசம் தெருவெங்கும் அந்த பகுதி எங்கும் வாசம் வீசியதாக வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. 2 வகையான லீலி மலர் உண்டு. இப்பவும் 2 வகையான லீலி மலர் உண்டு. ஒன்று வாசமில்லாத லீலி மலர், மற்றொன்று வாசமுள்ள லீலி மலர். வாசமுள்ள லீலி மலராக மனம் வீசியதாக அங்கே சுட்டி காட்டுகிறார்கள். இரண்டாவதாக பிரெஞ்சு புரட்சியின் பொழுது அங்கே இருந்த எங்களுடைய பிரான்சிஸ்கன் துருவமடத்தில் இருக்கின்ற அந்த புனித பதுவை அந்தோணியாருடைய அந்த திருசுருவத்தின் முன்பாக அதே மாதிரி ஜூன் 13ஆம் தேதி திருவிழா நடக்கின்ற பொழுது அங்கே அந்த திருவிழாவிலே ஏராளமான பூக்கள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த பூக்களை திரும்ப எடுப்பதற்கு மறந்துவிட்ட இந்த சாக்ரிஸ்டியன் அந்த பிரெஞ்சு புரட்சியில சிக்கி கொண்ட நிலையில அங்க இருக்கின்ற துறவிகள் அனைத்தரும், அதாவது தி ஐலண்ட் ஆஃப் கார்சிகா என்கின்ற இந்த ஐலண்டில் தான் இந்த நிகழ்வு நடக்கிறது. பிரெஞ்சு புரட்சியில பிரெஞ்சு புரட்சியில் அங்க இருக்கின்ற அனைத்து துறவிகளும் தலைதெறிக்க ஓடிய பொழுது, அல்லது அங்க இருக்கின்ற அனைத்து மக்களும் தலைதெறிக்க ஓடிய பொழுது அங்க உபதேசியார் இந்த பூக்களை எடுக்க மறந்து விட்டார். எனவே அது அங்கேயே வைக்கப்பட்டிருக்கிறது. மறுவருடம் அந்த இடத்தை தேடி செல்கின்ற பொழுது, கோடியற்புதரை தேடி செல்கின்ற பொழுது, அவருடைய சுருவத்தை நாடி செல்கின்ற பொழுது ஓராண்டு கழித்த பின்பாகவும் மற்ற மலர்கள் எல்லாம் காய்ந்து போய் இருந்தன. ஆனால் இந்த லீலி மலர் மட்டும் பசுமையாக மனம் வீசக்கூடியதாக இருந்தது. எனவேதான் புனித 13ஆம் திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்கள் 19ஆம் நூற்றாண்டிலே இவ்வாறாக கோடியற்புதர் புனித பதுவை அந்தோணியாருடைய கரங்களில் லீலி மலரை வைத்து அவரிடத்திலே சிறப்பாக ஜெபியுங்கள், நிச்சயமாக உங்களுக்கும் நீங்களும் புனிதத்தை பெறுவீர்கள், நீங்களும் தூய்மையான வாழ்வை பெறுவீர்கள், நீங்களும் உங்களுடைய வாழ்வில அதிசயங்களை காண்பீர்கள் என்று தாயாம் திரு அவைக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்து அதன் அடிப்படையில் தான் அவருடைய திருவுருவ படங்களிலும் சரி, அவருடைய என்ன சொல்றது திரு சுரூபங்களிலும் சரி லீலி மலர்களை தன்னுடைய கரங்களில் தாங்கிய நிலையில் கோடியற்புதர் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த லீலி மலருடைய சிறப்பு என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் மொத்தம் 5. முதலாவதாக இந்த லீலி மலர் கற்பு நெறியின் கன்னித்தன்மையின் எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. லீலி மலர் எதற்காக? கற்பு நெறியையும் கன்னித்தன்மைக்கும் எடுத்துக்காட்டாக இந்த லீலி மலர் திகழ்கிறது என்று பார்க்கிறோம். இந்த கற்பு நெறி என்பது ஒரு கணவன் ஒரு மனைவி இவர்களுக்குள் இருக்கின்ற அந்த பிரமாணிக்கத்தின் அடிப்படையில் வாழுகின்ற அந்த வாழ்வை கற்பு நெறியாகவும், ஒரு துறவிக்கும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கின்ற இந்த பிரமாணிக்கத்தின் அடிப்படையில் வாழுகின்ற அந்த கற்பு நெறியை அடிப்படையாக கொண்டு இந்த லீலி மலர் திகழ்கிறது என்று பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இது உங்களுக்கு பொருந்தாது, கல்யாணம் பண்றவங்களுக்கு பொருந்தாது, துறவிகளுக்கு தான் பொருந்தும். கன்னித்தன்மையின் அடையாளமாக இந்த லீலி மலர் அந்தோணியாருடைய கரங்களில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக ஃபெர்டிலிட்டி, வள மேலாண்மை என்று குறிப்பிடுகிறார்கள். ஃபெர்டிலிட்டி, வள மேலாண்மை என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது சந்ததிகளுடைய பெருக்கம். இந்த லில்லி மலருடைய தன்மை என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய சந்ததிகள் எப்படி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? உன்னுடைய சந்ததிகளை கடல் மணலை போல வானத்து நட்சத்திரங்களை போல பழுகி பெருகச் செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை ஆசீர்வதிப்பேன் என்ற இந்த வளப்படுத்துகின்ற வள மேலாண்மை கொண்ட இந்த ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இந்த லீலி மலர் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். மூன்றாவதாக இந்த லீலி மலர் தூய்மையின் அடையாளமாக இருக்கிறது. தூய்மையின் அடையாளமாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் எசையா புத்தகம் 35வது பிரிவு 1-2 இந்த வசனங்களில் வாசிக்கின்ற பொழுது இந்த லீலி மலர் அங்க இருக்கின்ற அனைவருக்கும்
மனம் கமழுகின்ற லீலி மலராக, வாசம் தருகின்ற லீலி மலராக, அதிலும் சிறப்பாக தூய்மையின் அடையாளமாக இருக்கிறது என்பதை தன் மிக அற்புதமாக சுட்டி காட்டுகிறது. மீண்டும் ஓசையா புத்தகம் 14வது பிரிவு 5வது வசனத்துல மிக அற்புதமாக சொல்லுகிறார், லீலி மலர் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வாசம் தருகின்ற தூய்மையின் அடையாளமாக அது திகழும் என்ற நம்பிக்கையை ஓசையா இறைவாக்கினர் நமக்கு மிக அற்புதமாக தெரிவிக்கிறார். எனவேதான் கபிரியேல் அதிதூதர் தாய் மரியாளிடத்திலே தோன்றிய பொழுது இந்த லீலி மலரை அவரிடத்திலே கொடுத்து அவருடைய தூய்மையை, அவருடைய கன்னித்தன்மையை, அவருடைய புனிதத்தன்மையை, அவருடைய அற்புத அதிசய நிகழ்வை இந்த லீலி மலர் வழியாக இந்த உலகத்திற்கு பறைசாற்றி இருக்கிறார். அதன் அடிப்படையில் தாயை போல சேயும். எனவேதான் கோடியற்புதருடைய கரங்களில் தூய்மையின் அடையாளமாக இந்த லீலி மலர் இருக்கிறது என்று பார்க்கின்றோம். நான்காவதாக எதற்காக இந்த லீலி மலர் என்று பார்க்கின்ற பொழுது அது பேரிரக்கத்தின் அடையாளமாக இந்த லீலி மலர் இருக்கிறது. எதனுடைய அடையாளமா? பேரிரக்கத்தினுடைய அடையாளமாக தாய்க்குரிய அந்த இரக்கத்தை, தாய் மரியாவுக்குரிய அந்த பேரிரக்கத்தை ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு சீடராக அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகின்ற இந்த புனித கோடியற்புதர், புனித மதுமை அந்தோணியாரும் அங்கிருக்கின்ற உலக மக்கள் அனைவருக்கும் பேரிரக்கத்தின் அடையாளமாக, பேரிரக்கத்தின் சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார். எனவேதான் தன்னுடைய கடைசி கால வாழ்வில், நாளைக்கு பார்ப்போம், தன்னுடைய கடைசி கால வாழ்வில் அவர் ஜெபிக்கின்ற பொழுது குழந்தை திரேசம்மாள் மட்டுமல்ல, கோடி அற்புதர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் முழந்தால் படியிட்டு ஜெபிக்கின்ற பொழுது உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பாவிகளுக்காக, அந்த பாவிகளுடைய மனமாற்றத்திற்காக ஜெபித்தார். எனவே அவர் இரக்கத்தின் புனிதராக, பேரிரக்கத்தின் புனிதராக இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்தும் விதமாகத்தான் இந்த கோடியற்புதருடைய கரங்களில் லீலி மலர் இருக்கிறது என்று பார்க்கின்றோம். ஐந்தாவதாக இறப்பையும் கடந்தவராக கோடியற்புதர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாக அவருடைய கரங்களில் லீலி மலர் இருக்கிறது என்று பார்க்கின்றோம். என்சோ பாச்சே என்கின்ற சமூகவியலார் 14ஆம் நூற்றாண்டினுடைய துவக்க பகுதியில் இவ்வாறாக குறிப்பிடுகிறார், கோடியற்புதருடைய கல்லறையில் அனுதினமும் ஏதாவது புதுமைகள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. இந்த புதுமைகளை எல்லாம், இந்த அற்புதங்களை எல்லாம், இந்த அதிசயங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது கோடி அற்புதர் புதைக்கப்படவில்லை, கல்லறையில் புதைக்கப்படவில்லை, மாறாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதிசயங்களின் வழியாக, புதுமைகளின் வழியாக, அற்புதங்களின் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக கோடியற்புதருடைய கரங்களில் லீலி மலர் இருப்பதாக என்சோ பாச்சே என்கின்ற சமூகவியலாளர் குறிப்பிடுகிறார். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு பெற்றோரே, அன்பு குழந்தைகளே, நாமும் கோடியற்புதரை போல லீலி மலராக வாழ்வதற்கான அழைப்பு பெற்றிருக்கிறோம். ஒருவேளை நாம் தவறு செய்கின்றோம் என்றால், ஒருவேளை நாம் பாவம் செய்கின்றோம் என்றால், ஒருவேளை நாம் துன்பத்தில் துவழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நிச்சயமாக வீதிகளில் இறங்கி போராடுகின்ற கோடியற்புதரை நாடி பாருங்கள், தேடி வாருங்கள். நிச்சயமாக அவர் உங்களுக்காக வீதிகளில் இறங்கி போராடி உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்துவார். ஆமென்.